ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் இருக்கீங்களா? கேப்டன் ஜிபி யூடியூப் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கும்போது ஒரு நல்ல அப்ளிகேஷன் தான். அது எதுக்கு இது யூஸ் ஆகுது அப்படின்னா, நம்ம இந்த iOS 11 பார்த்துட்டிங்கன்னா கண்ட்ரோல் சென்டர் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ நான் ஸ்க்ரீன்லேருந்து கீழேருந்து கை வச்சு இழுக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நம்மளோட ஆண்ட்ராய்ட் ஃபோனை வந்து iOS மெத்தடில் நோட்டிஃபிகேஷனை நம்ம அமைச்சிக்கலாம். இதில் வந்து உங்களுடைய பார்த்தா தெரிஞ்சிருக்கும், வைஃபை ஆன் ஆஃப், ப்ளூடூத் இந்த மாதிரி எல்லா இதுவுமே இதில் இருக்குது. அப்புறம் நீங்கள் பிரைட்டை கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம், அதேமாதிரி சவுண்டை கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி ரொம்ப இது இருக்குது. உங்களுக்கு டார்ச் தேவைப்பட்டுச்சுன்னா ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம். ஏர்ப்ளோன் மேடு இது மாதிரி ரொம்ப இருக்குது. இன்னும் தேவைப்பட்டதை கூட நீங்கள் வந்து உங்கள் ஸ்க்ரீனில் இன்னும் அதிகமாக தேவைப்பட்டுனா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் பாருங்க வந்து கூகுள் குரோம் ஆட் பண்ணிங்க, செட்டிங்ஸ் ஆட் பண்ணிங்க. இந்த மாதிரி உங்களுடைய ஃபோனை வந்து ஒரு iOS 11 மெத்தடில் பார்க்கணும் அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் மாற்றிக்கலாம். சரி வாங்க, அது எப்படி யூஸ் பண்ணுறேன்னு பார்ப்போம். இந்த அப்ளிகேஷன் தான், அது கண்ட்ரோல் சென்டர்னு போட்டு பதிலாக iOS கண்ட்ரோல் சென்டர்னு. இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது இங்கே மேலே இருக்க பதிலாக எனபிள்னு சொல்லிட்டு இது வந்து ஆஃபில் இருக்கும். இதை வந்து நீங்கள் ஆன் பண்ணுறதுக்கு உங்களுடைய ஃபோனோட அசஸ் பிளேட்டில் போய் அதை வந்து நீங்கள் கண்ட்ரோல் சென்டரில் ஆன் பண்ணணும். இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமே நீங்கள் ஆன் பண்ணும்போது அது அப்படி தான் கேட்கும். நான் பாருங்கள் இப்போ டிசேபிள் பண்ணிட்டேன். இப்போ எனபிள் பண்ணால் அது ஆட்டோமேட்டிக் ஆன் ஆயிரும். ஆனால் நீங்கள் ஃபஸ்ட் யூஸ்க்கு வந்து உங்களுடைய ஃபோன் செட்டிங்ஸ் அசஸ் பிளேட்டில் போனோம்னா இந்த கண்ட்ரோல் சென்டர்னு பேர் இருக்கும். அதை நீங்கள் ஆன் பண்ணி விட்டால் தான் இது வேலை செய்யும். அப்படி உங்கள் அசஸ் பிளேட்டில் இது வந்து ஷோ பண்ணல, காட்டலை அப்படின்னா உங்களுடைய ஃபோனை வந்து ஒரு தடவை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு திரும்ப ஆன் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது காட்டும். சரி, இப்போ கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் செட்டிங்ஸ்லாம் இருக்குது. தேவைப்படுச்சா நீங்கள் மாற்றிக்கலாம், கலரை ஊற்றிக்கலாம், கெஸ்டர் யூஸ் இது பண்ணலாம், அனிமேஷன் அது மாதிரி ரொம்ப இது இருக்குது. ப்ளூர் பண்ணிக்கலாம், ப்ளூர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கலர் சேஞ்ச் கொடுத்துருக்குறாங்க, அதை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப இருக்குது. எதுவும் பண்ணுறேன்னா பண்ணிங்க, இது எதுவும் பண்ணணும்னா தேவையில்லை. இன்னும் நீங்கள் தேவையான அப்ளிகேஷனை ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த பாருங்கள், ஆப் ஷார்ட்கட் இருக்குல்ல, இங்கே ப்ளஸ் போட்டு அதை நீங்கள் டச் பண்ணதோடைய உங்கள் ஃபோனோட எல்லா அப்ளிகேஷனையுமே அது காட்டும். பார்த்தீங்கன்னா மேலே நான் 2 இது குரோம் அது மாதிரி செட்டிங்ஸையும் ஆனில் இருக்க பற்றில அது அங்கே காட்டுச்சு. வேறு இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுதோ நீங்கள் அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் பாருங்கள் வந்து ப்ளே ஸ்டோர் போட்டுருக்கேன். அதே இல்லாமல் டிரைவரு, அப்புறம் கூகுள் மேப்பு, இந்த மாதிரி உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூடியூப்பு அங்கே வந்து உங்களுக்கு ஆன் ஆயிரும். சரி, அவ்வளோதான். நம்ம பேக்கில் வர்றேன். பேக்கில் வந்துட்டு இப்போ நான் கை வச்சு இழுக்கிறேன் கீழேருந்து மேலே. பாருங்கள், நம்ம இப்போ புதுசாக ஆட் பண்ண எல்லாமே இங்கே ஆட் ஆகிருக்கு பாருங்கள். ப்ளே ஸ்டோரு, கூகுள் டிரைவ், மேப்பு, யூடியூப். இதை நீங்கள் டைரெக்டாக கிளிக் பண்ணி இதோட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து செட்டிங்ஸை டச் பண்ணுறேன். பாருங்கள், நம்ம செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு ஷார்ட்கட்டில் இந்த அப்ளிகேஷன் மூலமாக உங்கள் ஃபோனை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அவ்வளோ நம்மளே ஒரு சின்ன அப்ளிகேஷன், சின்ன தகவல். இந்த தகவல் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம கேப்டன் ஜிபி யூடியூப் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம். நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் இந்த சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் நீங்கள் அழுத்திட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம். அதே போல் நம்ம கேப்டன் ஜிபிஎம் ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள ஃபாலோ கொடுங்க. அப்புறம் நோட்டிஃபிகேஷன் மாதிரி ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிரும். கீழே வந்து சி ஃபஸ்ட்டுங்கிற இதை நீங்கள் தேர்ந்தெடுங்க. அதுக்கப்புறம் மேலே போய் நோட்டிஃபிகேஷன் இது செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி ரைட் சைடில் எல்லாம் டிக் இருக்கான்னு பார்த்துங்க. இப்படி கீழே வந்தீங்க அப்படின்னா லைவ் ஆல் போஸ்ட் இருக்குல்ல, அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ண வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம்.